வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் டெய்லி சீரீஸில் முக்கியமான 20 ஜிகே அண்ட் ஜிஎஸ் கொஷின்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டெய்லி சீரீஸ் எதுக்காகன்னு பார்த்தோம்னா, நம்ம டெய்லி ஜிகே அண்ட் ஜிஎஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கிற மூலிமா தான் வந்து நமக்கு இந்த கொஷின்ஸ்லாம் வந்து ஞாபகம் இருக்கும். அண்டு நம்ம வீடியோவில் ஒவ்வொரு கொஷின் பார்க்கும்போதும் அது ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் அப்படியே பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி சீரிஸ் வீடியோ ஆகட்டும், இல்லை டிஎன்பிசியோட நியூ புக் லெசன் ஒவ்வொரு லெசனும் நம்ம கவர் பண்ணிட்டு வரோம், அதோட வீடியோ ஆகட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான முதல் கேள்வி பார்த்தோம்னா, ஹூ வாஸ் த ஃபஸ்ட் முஸ்லீம் ரூலர் ஆஃப் தி காஷ்மீர்? காஷ்மீரோட முதல் முஸ்லீம் ரூலர் யாருன்னு பார்த்தோம்னா ஷாமிர். இவர் ஷாமிர் டைனாஸ்டி அப்படின்னு காஷ்மீரில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஷாமிர் டைனாஸ்டி. அண்ட் இந்த டைனாஸ்டி வந்து கிட்டத்தட்ட 5 செஞ்சுரி வரைக்குமே வந்து காஷ்மீரை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. 5 செஞ்சுரி வரைக்குமே வந்து ஷாமிர் டைனாஸ்டி வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. The first Commonwealth Games were held in the year 1930 at which place? ஸோ காமன்வெல்த் கேம்ஸ் வந்து 1930ல் ஃபஸ்ட்டு டைமாக நடக்குது. அது எந்த இடத்துல நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஹாமில்டனில் தான் நடக்குது. விச் ஸ்டேட் ஹேஸ் தி ஸ்மாலஸ்ட் லேண்ட் ஏரியா? ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்மாலஸ்ட் இது, லார்ஜஸ்ட் இது, இந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்மாலஸ்ட் பாப்புலேஷன் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இதில். அதே மாதிரி யூனியன் டெரிட்டரி பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி தனித்தனியாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஸ்மாலஸ்ட் லேண்ட் ஏரியா பொறுத்த வரைக்கும் என்ன ஆன்சர்னு பார்த்தோம்னா கோவா. விச் முகல் எம்பரர் ப்ரொஹிபிட்டட் த யூஸ் ஆஃப் டொபேக்கோ? புகையில வந்து முற்றிலுமாக தடை செஞ்ச ஒரு முகல் எம்பரர் யாருன்னு பார்த்தோம்னா ஜஹாங்கீர். இவரோட ஆட்சி காலம்னு பார்த்தோம்னா 1605 1627 வரைக்கும். இவரோட முக்கியமான ஒரு ஆர்கிடெக்சர், இவர் கட்டினதுலேயே ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா மோத்தி மஸ்ஜித் தான் வந்து இவர் கட்டினதுலேயே ஒரு முக்கியமான ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய இந்த கொஷின். மோத்தி மஸ்ஜித் யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜஹாங்கீர். இவரோட பீரியட் வந்து 1605 1627 வரைக்கும். With which game the term double fault associated? டபுள் ஃபால்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த டேர்ம் வந்து எந்த கேமோட அசோசியேட்டட் பார்த்தோம்னா டென்னிஸ். ஸோ இந்த டேர்ம் எப்போ யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, ஒருத்தங்க சர்வீஸ் போடுறாங்க, இமீடியட்டாக, அதாவது ஒரு சர்வீஸ் ஃபால்ட் ஆகிடுச்சு, மறுபடியும் அடுத்த சர்வீஸ் ஃபால்ட்டாக போட்டாங்கன்னா, தப்பாக போட்டாங்கன்னா அது வந்து டபுள் ஃபால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டமின் B12 இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார். ஸோ விட்டமின் பிங்கிறது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து மொத்தமாக 8 இருக்குது, ஓகேங்களா? விட்டமின் பி மட்டுமே 8 இருக்குது. விட்டமின் 1, 2, 3 அண்ட் அந்த மாதிரி 8 இருக்குது. அதில் விட்டமின் B12 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதோட கெமிக்கல் நேம் பார்த்தோம்னா சயனோ கோபலமின். அண்டு இந்த விட்டமின் நம்ம உடம்புல எதுக்கு ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம்னா ஆர்பிசி, ரெட் பெல்ஸ் கார்பஸஸோட மெச்சூரிட்டி லெவலுக்காக இது ரொம்பவே உதவியாக இருக்குது. அண்ட் நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லோட மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டிக்கும் வந்து இந்த விட்டமின் B12 ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஓகேங்களா? நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுக்குமே அதோட மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து விட்டமின் B12 அண்ட் ஆர்பிசியோட மெச்சூரிட்டிக்காகவும். Which are the 2 volcanic islands in the Indian territory? இந்தியன் டெரிட்டரியில் இருக்க 2 முக்கியமான 2 தான் இருக்குது. அந்த 2 volcanic island எதுன்னு பார்த்தோம்னா, ஒன்று நார்கொண்டமான், இன்னொன்று வந்து பேரன். இந்த ரெண்டுமே வந்து அந்தமான் சீல இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து அந்தமான் சீல இருக்க வால்கனோஸ், ஆக்டிவ் வால்கனோஸ், ஓகேங்களா? Who translated ராமாயணா into Persian? ஸோ ராமாயணாவை பர்ஷியன் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. இந்த பர்ஷியன் லாங்குவேஜுங்கிறது வந்து முகல் சாம்ராஜ்யத்தில்
அதிகமாக யூஸ் பண்ண ஒரு லாங்குவேஜ்னு பார்த்தோம்னா அது பெர்ஷியன் லாங்குவேஜ். பிகாஸ் முகல்ஸ் எல்லாமே வந்து பெர்ஷியனில் தான் பேசிக்கிறாங்க. அதனால் பெர்ஷியன் லாங்குவேஜ்னு அப்படின்னு கேட்டாங்களே அந்த பீரியட் வந்து முகல் பீரியட். ஓகேங்களா, முகல் எரால தான் வந்து இந்த ராமாயணத்தை வந்து பெர்ஷியன் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பதையூனி. ஃபுல் நேம் பார்த்தோம்னா அப்துல் குவாதிர் பதையூனி. ஸோ பதையூனி அப்படிங்கிறது தான் வந்து ஷார்ட்டாக வந்து எக்ஸாம்லலாம் கேட்குறாங்க. அதனால தான் பதையூனி மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்துல் குவாதிர் பதையூனி. ஸோ இது வந்து முகல் எரால் நடந்தது. அண்டு இந்த பதையூனிக்கு யார் வந்து ராமாயணத்தை பெர்ஷியன் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அக்பர். முகல் சாம்ராஜ்யத்தோட முக்கியமான மன்னர் அக்பர். அண்டு பதையூனி ராமாயணத்தை பெர்ஷியன் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு மட்டுமே 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் அந்த டைம் பீரியட் வந்து ராமாயணத்தை வந்து பெர்ஷியன் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான டைம் பீரியட் வந்து 4 இயர்ஸ் ஆச்சு பதையூனிக்கு. Which post does the Constitution of India does not mentioned? ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் எந்த ஒரு போஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். டெபுட்டி பிரைம் மினிஸ்டருங்கிற போஸ்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே மென்ஷன் பண்ணாத ஒரு போஸ்ட். In which state the Guru Shikhar peak is located? குரு ஷிகர் மலை எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் இருக்குது. அண்ட் இந்த குரு ஷிகர் மலை தான் வந்து ஆரவல்லி ரேஞ்சில் ஹையஸ்ட் பாயிண்ட். ஆரவல்லி ரேஞ்சோட ஹையஸ்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தோம்னா அது குரு ஷிகர் பீக். ராஜாராம் மோகன் ராய் அண்ட் டேவிட் ஹேர் ஆர் அசோசியேட்டட் வித் த ஃபவுண்டேஷன் ஆஃப் விச் காலேஜ்? ஸோ 2 பேர், ராஜாராம் மோகன் ராய் அண்ட் டேவிட் ஹேர் 2 பேர் சேர்ந்து ஒரு காலேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். அந்த காலேஜோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா ஹிந்து காலேஜ். ஹிந்து காலேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா கொல்கத்தாவில் இருக்குது. இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா 20th Jan 1817. 20th Jan 1817 ராஜாராம் மோகன் ராயும் டேவிட் ஹேரும் வந்து இந்து காலேஜ் கொல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. Which hill range that separates the state of Manipur from the state of Nagaland? ஸோ 2 ஸ்டேட், ரெண்டுமே வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். இந்த 2 ஸ்டேட்டையுமே பிரிக்கக்கூடிய ஒரு ஹில் ரேஞ்ச் எதுன்னு பார்த்தோம்னா பரைல் ஹில்ஸ் பூர்வாச்சல். பரைல் ஹில்ஸ் பூர்வாச்சல் ரேஞ்ச். ஓகேங்களா, விச் ஹில் ரேஞ்ச் தட் செப்பரேட்ஸ் மணிப்பூர் அண்ட் நாகாலாந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா பரைல் ஹில்ஸ் பூர்வாச்சல் ரேஞ்ச். The 9th schedule was added by which amendment? எந்த amendment act மூலமா 9th schedule வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1951 பாஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 1951 பாஸ் பண்ணுறாங்க. அது மூலிமா 9th ஷெடியூலை ஆட் பண்ணுறாங்க கான்ஸ்டியூஷனில். வேர் ஆர் த வெட் ஹில் ஃபாரஸ்ட் ஃபவுண்ட் இன் சதர்ன் இந்தியா? ஸோ சதர்ன் இந்தியான்னு பார்த்தோம்னாலே வெட் ஹில் ஃபாரஸ்ட் எங்கன்னு பார்த்தோம்னா நார்த் ஈஸ்டர்ன் காட்ஸும் வெஸ்டர்ன் காட்ஸும் மீட் பண்ணக்கூடிய இடம். ஓகேங்களா, நீல்கிரிஸ் மலைப்பகுதி தான் வந்து வெட் ஹில் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் சதர்ன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் டூரிங் விச் வைஸ்ராய்? ஸோ யாரோட பீரியடில், எந்த வைஸ்ராயோட பீரியடில் வந்து ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் கர்சன். ஸோ இந்த ஆக்ட் பாஸ் பண்ண இயர் பார்த்தோம்னா 1904 தான் வந்து ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. விச் ஹவுஸ் ஆஃப் இந்தியா இஸ் மோர் பவர்ஃபுல்? ஸோ இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். நம்ம இதில் ராஜ்யசபா இருக்குது, லோக்சபா இருக்குது. இதில் எந்த ஹவுஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தோம்னா அது லோக்சபாக்கு தான். ஸோ இது வந்து அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து மற்ற கண்ட்ரிலேருந்து பாரோ பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமானதாக வந்து யூகேலேருந்து பாரோ பண்ணது தான் இது. அதாவது லோயர் ஹவுஸ் இஸ் மோர் பவர்ஃபுல். ஓகேங்களா, கொஸ்டின் எக்ஸாமில் லோயர் ஹவுஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் இந்த ஃபியூச்சரை எந்த கண்ட்ரிலேருந்து பாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா அது யுனைடெட் கிங்டம், பிரிட்டன்லேருந்து பாரோ பண்ணியிருக்காங்க.
இஃப் த ப்ரைஸ் ஆஃப் அன் இன்ஃபீரியர் குட் ஃபால்ஸ் வாட் அபவுட் இட்ஸ் டிமாண்ட். ஸோ ஒரு இன்ஃபீரியர் குட்டோட விலை வந்து உயர்ந்துட்டே போகுது, அதோட டிமாண்ட் என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா அது வந்து அதாவது இன்ஃபீரியர் குட்டுங்கிறது வந்து நார்மலாகவே காஸ்ட்லியான ப்ராடக்ட் தான் இருக்கும். ஸோ அந்த காஸ்ட்லியான ப்ராடக்ட்டுக்கு வந்து விலை ஏறினாலும் சரி ஏறினாலும் சரி அதோட டிமாண்ட் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா காசு அதிகமாக உள்ளவங்க மட்டும்தான் அந்த இன்ஃபீரியர் குட்ஸை வந்து வாங்க போகிறாங்க. ஸோ அதோட டிமாண்ட் எப்பயுமே அதோட தேவைகள் எப்பயுமே நார்மலாக தான் இருக்கும், ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அட் விச் பிளேஸ் யூ ஃபைண்ட் மேக்ஸிமம் சன்லைட் இன் இந்தியா டூரிங் டிசம்பர். ஸோ டிசம்பர் டைமில் அதிகமான சன்லைட் படக்கூடிய ஒரு இடம் எதுன்னு பார்த்தோம்னா ஒரு எந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா கன்னியாகுமரி. What are the birth and death years of Dr. B.R. Ambedkar? ஸோ B.R. Ambedkar ஒரு முக்கியமான ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்டு இவர் தான் கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பர்சன். ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் யாருன்னு கேட்டாங்கன்னா அது B.R. அம்பேத்கர். அண்டு இவரோட முழு பேர் அதாவது இந்த பிஆர்ங்கிறது பார்த்தீங்கன்னா பீம்ராவ் ராம்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். அண்ட் இவரோட பர்த் இயர்னு பார்த்தோம்னா 1891. அதே மாதிரி டெத் இயர் வந்து 1956, 1891 அண்ட் 1956. சந்தோஷ் ட்ராஃபி இஸ் அசோசியேட்டட் வித் விச் கேம். சந்தோஷ் ட்ராஃபி வந்து எந்த கேமுக்கான சேர்ந்த ஒரு கேம், அதாவது சேர்ந்த ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட்பாலோட சேர்ந்தது தான் வந்து இந்த சந்தோஷ் ட்ராஃபி அப்படிங்கிறது. இந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட் அதாவது சந்தோஷ் ட்ராஃபி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1941 இருந்து இந்த சந்தோஷ் ட்ராஃபி கேம் வந்து டோர்னமெண்ட் நடந்துகிட்ருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.